கண்டிக்கப்பட்டான் சந்தித்தேன் நவானி அழகான சந்தோஷமாக சென்று அவள் உலகத்தில் இடம்பிடிப்பிட்டு சந்திக்கிறேன் மன்னனை வருகிறேன். ஆமா என்னுடைய மகள் நலாயினி கண்டிகா 48 நாள் முடிஞ்சிச்சு. அந்த மவுக்குளி ரிஷி எங்கு சென்றார்? என் மகளுடைய சமத்தை பெற்றுவார் சென்றார். வருவார் அவர் சென்றேன் கண்டிக்கப்படும் சந்தித்தேன் உடல் மகள் நவானி சம்மதத்தோடு வந்திருக்கேன். நம்ம சொல்றேன் நம்ம சொல்றீங்க நம்ப மாட்டியா? கோவத்துல ஓடினா டேய் போய் பார்த்தாரா இதை நம்ம சொல்றேன். பெரியவர் மரியாதை கொடுறா உண்மையாக பார்த்தேன். சம்மதத்தோடு வந்திருக்கிறேன் திருமணத்துக்கு. திருமணம் நலானிக்கும் மரியாதை சொல்ல கண்ணாடியாவது உன் மூஞ்ச பாத்துக்கியா இல்ல சம்மதத்தை ஒன்னா சத்தியம் பண்ணி நம்பலாம். ஆனா நான் நம்ப முடியுமா? எத்தனையோ ராத்திரி அனைவரும் அவமானப்படுத்தி மகள் பின்னாடி ஒழிஞ்சிட்டு வளர்ந்துருக்காங்க. சரி பாயால் உரைத்தால் நம்ப மாட்டீங்க. சரி என் மகளை சந்தித்து சம்மதம் பெற்ற சொல்கிறாயே அதுக்கு என்ன ஆதாரம்? உன் மகன் நெலானிக்கு பிரதான பரிசாக கணையாயை பெற்று வந்திருக்கிறேன் பாருங்கள். பாருங்க என்னங்க இத பார்த்தா தெரியலையா? பிறந்த நாளுக்கு எங்க வீட்டுக்கார என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது. நீ வரமா திருட்டு போயமா அம்மா குளிக்க போயிருப்பாங்க, பாத்ரூமால கைட்டு வச்சிருப்பாங்க, அத தூக்கின்னு வந்து ஒரு அடையாளமா சொல்றேன். என்னங்க முழிக்காதா திரும்பியா இல்லைங்க? அவர் ஏன் போய் சொல்ல போறாரு? என் மகளுடைய கருத்திற்கு இந்த கனையாளை இவர் கருத்துக்கு எப்படி வந்திருக்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி சுவாமி, நீங்க என் மகளை சந்தித்தது உண்மையானால் அரண்மனையில் ஒரு உரமாக இருக்கு. என் மகளை வரவைத்து அவள் மனதுக்குள்ளே என்ன இருக்கிறது சரி சந்தேகம் தான் இருக்கு. சரி சந்தேகம் மகளே எடுத்து போய் அப்ப அம்மா மேல இலவச மேல உங்களுக்கு சந்தேகமா தான் போய் சொல்ல மாட்டேன். பயமா இருக்குதுடா. என் மக கையில இருந்த மோந்திரம் என்னங்க அது எடுத்துன்னு வந்துட்டான். என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டேய் சரி நீ சென்று என் மகளை எடுத்து வா. இலவசமா போங்க வாரம் போன்றாங்க. நான் போனா நேரா போய் பார்த்தேன். என்ன பாத்துக்க அம்மா குளிச்சுக்கிறாங்க. போய் சொல்றா அம்மா அப்பா அம்மா இதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நான் ஷார்ட்கட்ல போறேன். தான் போவேன். பேசினா பட்ட பட்டியே வாங்குவேன். சம்மதம் ஒண்ணுமே தெரியுக்குள்ள சேர்ல வர உட்காந்துக்கிறோம். பொண்ணு வரல சம்மந்தம் வரல இதுக்குள்ள மாப்பிள்ள மாதிரி சேர்ல உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி செவிடா மாதிரி பண்ணுறது அம்மாடா யாரு கொடுக்குறா பேசுகிறேன். மகாராணி இல்லைங்க இப்ப யாரு குடும்பத்தா பேசுகிறேன். இப்ப ஏன் குடும்பமா ஏன் அக்கா தங்கச்சா இப்ப நான் பேசிட்டு நம்ம நாட்டுக்கு உங்க வீட்டு உப்பு துணுக்குறேன். நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன். வேணாம் வேணான்னு சொல்லும் போது நான் சுவாமி நீங்கள் அமர்கிறோம்.
டேய் உட்கார வைக்கிற கொஞ்ச நேரம் நிக்க வையா உட்காந்துட்டா. டேய் ஐயோ, அவன் டேய், உட்கார்ந்தா என் மகளை அழைச்சிட்டு வாடா, போடா. அவன் உட்கார்ந்தா எழுந்துடா. அம்மா ஒரு புதுசா ஸ்டைலா ஒன்று தெரியும்